Hey guys, நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் வருண். ஸோ எல்லாரும் இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்ரிசர்வ் டிக்கெட், லோக்கல் ட்ரெயின் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் சீசன் டிக்கெட். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபோன்லேயே புக் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், ஃபோன்லேயே புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ண முடியுங்க. அதுக்கான ஒரு அஃபிஷியல் ஆப்பு இந்தியன் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா நமக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா புக் பண்ண போகிறோம். வேறு இந்த எக்ஸ்டர்னல் ஆப் எதுவுமே கிடையாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் டிக்கெட், இந்த 4-5 டைப் ஆஃப் டிக்கெட்டையும் எப்படி வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக புக் பண்ணுறதுன்னு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ் லைன்லாம் பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம். ஸோ புக் பண்ணும்போது அன்ரிசர்வ் லைன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த UTS ஆப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது அஃபிஷியல் ஆப் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது தான். ஸோ உள்ளே போய்க்கோங்க. ஸோ UTSோடது அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நார்மல் புக்கிங்காக, குவிக் புக்கிங்காக, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சீசன் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம், QR புக்கிங். ஸோ QR கோடு வந்து அந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டேஷன்ஸில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். புக்கிங் ஹிஸ்ட்ரி, ஸோ நீங்கள் புக் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் இதில் வந்து காட்டும். ஸோ இதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, இருங்க. ஸோ லொக்கேஷன் இது வந்து மஸ்ட் இதில். ஸோ மெயினாக வந்து நீங்கள் வந்து ட்ராக் பக்கத்துலேயோ ஆர் ஸ்டேஷன், மெயினாக வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் நீங்கள் வந்து இருக்கவே கூடாது. ஸோ நிறைய வந்து இதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் புக் பண்ணது சென்ட் தாமஸ் மோர்லேருந்து சென்னை பார்க்லேருந்து சென்ட் தாமஸ் மோர் புக் பண்ணது. இதெல்லாம் புக்கிங் ஹிஸ்ட்ரிலாம் அது. மெயினாக இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ இல்லை ஷோ டிக்கெட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் ஸோ நீங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து இதிலே வந்து ஷோ ஆகும். அண்ட் வேலெட்னா இந்த ரயில்வே வேலெட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்தே நீங்கள் வந்து அமௌண்ட்டு டெபிட் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன், ஸோ நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் இதில் வந்து காட்டும். இப்போ நான் நார்மல் புக்கிங் உங்கள் எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ பேப்பர்லெஸ்னால் வந்து நீங்கள் இந்த ஃபோன் ஆப்லேயே தான் இருக்கும். பேப்பர்னால் நீங்கள் இதில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அங்கே போய் காட்டி நீங்கள் இந்த டிக்கெட் நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கணும். அது வந்து வேஸ்ட். அது நீங்கள் பேப்பர்லெஸ்ஸே கொடுத்துடலாம். ஸோ இதில் சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ இதான் வீடு பக்கத்தில் இருக்குது, டிபார்ட் ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அரக்கோணமா ஆர் இப்போ நான் சென்னை பார்க்குனே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போய்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். அண்டு ஸோ இதுக்குள்ளே வந்தோடனே ஸோ அடல்ட் எத்தனை பேர் நீங்கள் வந்து போகிறீங்க, சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர், ஸோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னினா இது ஆன்போர்ட் ஜேர்னி மட்டும். இது வந்து ரிட்டனுக்கும் சேர்த்து. இப்போ நம்ம லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்லாம் கேட்போம் பார்த்திங்களா, தாம்பரம் ரிட்டனு, மாம்பழம் ரிட்டனு, கிண்டி ரிட்டர்னு, ஸோ அந்த மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின்னா நீங்கள் வந்து ஆர்டினரி கொடுத்துக்கோங்க. அண்டு எக்ஸ்பிரஸ், மெயில் ஆர் சூப்பர் ஃபாஸ்ட்னால் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை டு மதுரை போகிறீங்க, இல்லைனா திருச்சி போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெயின் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ்ஸாக இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டான்னு சொல்லி அதை பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸாக ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ இது வந்து லோக்கல் ட்ரெயினுக்கு தான். இது செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டா இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டான வேலெட்டா இல்லை ஜிபே. ஸோ பே யூஸிங் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் ஆர் UPI அதெல்லாம் இருக்கும். அது எதுன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஃபேர் பார்த்துக்கலாம். ஸோ வேலெட் நான் கொடுத்தனால ஃபேர் காட்டல. ஸோ இது கொடுத்துட்டேன் பேமெண்ட் கேட்வே. ஸோ 10 ரூபா. ஸோ நீங்கள் இதில் வந்து புக் டிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட UPI ஆப்புக்கு பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயினுக்கு இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் வந்து புக் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் அதே தான். நீங்கள் வந்து இப்போ தாம்பரம்லேருந்து நான் வந்து ஸோ இப்போ தாம்பரம் டு மதுரைன்னே போடுறேன் பாருங்கள். ஸோ தாம்பரம் டு மதுரை எந்த ரூட்டுன்னு கேட்கும். ஸோ விருத்தாச்சலம் திண்டுக்கல் ரூட்டா, விழுப்புரம் மயிலாடுதுறை திருச்சி ரூட்டான்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட் லைனு, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் ரூட். ஸோ இப்போ கார்ட் லைன் ரூட்லனா உங்களுக்கு ஃபேர் பார்த்திங்கன்னா ஸோ UPI கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் அந்தோதியாவுக்கு தனி டிக்கெட் இருக்குதுங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன், அந்தோதியாவுக்கு தனி டிக்கெட் இருக்குது. அந்தோதியா டிக்கெட் பார்த்திங்கன்னா அதில் மேலே அந்தோதியான்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அந்தோதியாவில் போடுறாண்டா அந்தோதியா போட்டுக்கோங்க. ஆர் சூப்பர் ஃபாஸ்ட்னால் சூப்பர் ஃபாஸ்ட், எக்ஸ்பிரஸ்னால் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ நான் சூப்பர் ஃபாஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா 170 rupees. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது புக் பண்ணிட்டு நீங்கள் நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஜேர்னி வந்து பண்ணிக்கலாம். ஸோ தாம்பரம்லேருந்து அப்கமிங் ட்ரெயின்ஸ் தாம்பரம்னு கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ கொல்லம் மேல் இருக்குது, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் இது 2 ஹவர்ஸ்க்கு 4 ஹவர்ஸ்க்குன்னு கொடுத்திங்கன்னா ஸோ அதே தான் நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கலாம்.
அண்ட் டிடிஆர் கிட்டலாம் காட்டும் போது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதை தான் போய் காட்டணும். ஸோ உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி ஆர் ஷோ டிக்கெட்டில் போய் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் கேன்சல் டிக்கெட்னா ஸோ நீங்கள் எதாவது பண்ணி டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸோ இதில் போய் பண்ணிக்கலாம். டிடிஆர் வந்தாங்கன்னா இது மட்டும்தான் காட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் இதுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டுக்கிறேன். ஸோ 10 ரூபா. ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஸோ இது அது கூட இதில் ஏற்றுக்கலாம். சீசன் டிக்கெட் நீங்கள் வேணுனாலும் இதில் ஏற்றுக்கலாம். இஷ்யூ ஆர் ரெனியூ. இஷ்யூனா வந்து புதுசாக நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தால் இஷ்யூ. ரெனியூனா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க மறுபடியும் வந்து அது வந்து ரெனியூ பண்ணுறதுனா இது. ஸோ இஷ்யூனா நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் எஸ்டிஎம் சென்ட் தாமஸ் மவுண்ட் டு டிபிஎம்னா தாம்பரம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் காட்டும். ஸோ அதர் பேமெண்ட் ஸோ 100 ரூபா அப்படின்னு வந்து காட்டிடும். ஸோ உங்களோட நேமு உங்களோட ஏஜ் ஸோ இது எல்லாத்தையும் போட்டே காட்டிடும். அண்ட் டேட் எங்கேருந்து எது வரைக்கும் இப்போ நாளையிலேருந்து அடுத்த மாதம் செப்டம்பர் 14 வரைக்கும் அந்த மாதிரி வந்து காட்டிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே போட்டிருப்பான் பாருங்கள், do not perform factory reset or change your mobile handset if valid UTS ticket is booked on this mobile. ஸோ இந்த மொபைலில் புக் பண்ணால் இதிலே மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட மொபைலில் மாற்றாதீங்க அண்ட் ரீசெண்டும் பண்ணிடுறாங்க ஃபோனை. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இல்லை புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா புக் ஆயிரும். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும் சரி, அன்ரிசர்வ் டிக்கெட்டாக இருக்கட்டும் சரி, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கட்டும் சரி, சீசன் டிக்கெட்டாக இருக்கட்டும் சரி, ஸோ இதெல்லாம் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான vlogல வரேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.